இன்றைக்கி இட்லி தோசைக்கு என்ன செய்யறதுன்னு ரொம்ப யோசிச்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த தக்காளி தொக்கை வந்து ரெடி பண்ணேன். உங்களுக்கும் இதை வந்து நான் காமிக்கலான்னு எடுத்தேன். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து வறுத்துட்டு 4லேருந்து 5 வரமிளகா அது காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி சூடானதும் அரைச்சிக்கலாம். அதே கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 7 பூண்டை வந்து நசுக்கி அது கூட சேர்ந்து நல்லா வதக்கியிருக்கேன். இது வந்து நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு 1/2 கிலோவுக்கு நான் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்துருவோம். இந்த தக்காளி சட்னி வந்து இட்லி தோசை மட்டும் இல்லை, ரைஸ்க்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து தக்காளியை நல்லா வதக்கி விடுவோம். வதக்கிட்டு இது வந்து நல்லா மசிஞ்சு வரணும். கூடவே நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளையும் கூட சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமும் தேவையான உப்பையும் சேர்த்துட்டு வதக்கவும். வதக்கி முடித்தவுடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரையும் இது கூட சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே தண்ணி விட்டு நல்லா வேகும். நம்ம வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் கொஞ்ச நேரத்துக்கு. எல்லாம் ஸ்மாஷ் ஆகி சூப்பரான நம்மளுக்கு ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதே மாதிரி நாங்கள் சாப்பிட்டோம், அவ்வளோ ருசியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.